Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே போடாதீங்க. அதே மாதிரி உங்களோட டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கோம். நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த நீங்கள் ஏன் 25K சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறீங்க, அது 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஈஸி ஆகிடும், அப்புறம் 1 million சப்ஸ்கிரைபர்ஸும் ஈஸி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம சேனல் ஒரு காமெடி சேனலாக இருந்தாவோ, ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக இருந்தாவோ, ஒரு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட சேனலாக இருந்தாவோ, நீங்கள் சொல்கிறது 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். நம்ம ரியாலிட்டி பற்றி, லைஃப்பை பற்றி உண்மையாக பேசிகிட்டு இருக்கிறதுனால சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பரவாயில்ல, அதாவது அவங்களுக்கு ஒரு பேஷன்ஸ். இப்போ நான் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமே நான் இன்க்ரீஸ் பண்ணுற நோக்கம் இருந்ததுன்னா நம்ம சேனலில் வேறு மாதிரி அதாவது ப்ராஃபிட் ஸ்க்ரீனை போட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி சேர்த்துருக்கலாம். அந்த மாதிரி சேர்த்துனா என்ன ஆகும், லைஃப் டைம் ரன் ஆகாதது. ஓகேங்களா? இப்போது தொடர்ந்து ஒரு 5 நாள் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் போட்டுட்டு ஒரு 6வது நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் என்னது அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அன்சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிடுவாங்க. இதெல்லாம் போயிட்டே இருக்கும். நம்ம ஸ்லோவாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆக நம்ம சேனல் கண்டினியூ லைஃப் டைம் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே நம்ம ஃப்ரீ வெபினாரில் அரேஞ்ச் பண்ணலாம். எல்லோரும் ஃப்ரீ வெபினார் எப்போ சார் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்களும் கலந்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த 200 லைக்ஸ் மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா இது நம்ம 100 எபிசோட். இந்த எபிசோட் 100வது எபிசோடு. இது இனிமேல் நம்ம 200 லைக்ஸுக்கும் நம்ம கம்மியாக ரன் பண்ண முடியாது. ஸோ மறக்காமல் 200 லைக்ஸை மெயின்டைன் பண்ணிங்க. இது நம்ம ரெகுலர் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்ல, புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபஸ்ட் லைக் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பார்ப்பாங்கன்னு தெரியும். ஸோ புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் மார்னிங் அப்டேட் போயிடலாம். இப்போது மார்னிங் அப்டேட் ரெகுலராக நம்ம பார்த்துட்ருக்கோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும். ஏன்னா நம்ம இதை வச்சு தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டாக்ஸ்லாம் ஜஸ்ட் மூமெண்டம் உங்களுக்கு மார்னிங்கில் சென்ட் பண்ணிவிடுவேன். ப்ரைம் டெலிகிராம் சேனல்லையும் சரி, ஃப்ரீ டெலிகிராம் சேனல் மூமெண்டம் சென்ட் பண்ணிவிடுவேன். அது டிப்ஸ் கால்ஸ்னு நினச்சிக்காதீங்க. ஒரு நாளைக்கு இத்தனை ஸ்டாக்ஸ் அனுப்புகிறீங்க, ஒரு நாளைக்கு இத்தனை கால்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு நாளைக்கு இத்தனை டிப்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி நோக்கத்தில் அதை பார்க்காதீங்க. ப்ரைஸோடைய மூமெண்டம் பாருங்கள். எந்த பக்கம் ப்ரைஸ் பிரேக் ஆகுது, எந்த பக்கம் ப்ரைஸ் டவுன் ஆகுது, இதை பாருங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துட்டு வந்துடலாம். நிஃப்டியோடைய சார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது டே சார்ட்டு. டே சார்ட் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு, ஒரு ப்ரைஸு நல்ல ஒரு விஷயம் நடக்க சொல்ல, இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டோஜி டைப்பு ஒரு கேண்டில் க்ரியேட் ஆகிக்க சொல்லும். இப்போ நான் நமக்கு ஒரு பிரேக் டவுனோ அல்லது பிரேக் அவுட்டோ கிடைக்குது அப்படின்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்ருப்போம். இது ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இந்த பிரேக் டவுன் ஆனால் சேல் பண்ணலான்னு. இப்போ என்ன பண்ணுவாங்க இன்ஸ்டியூட்டர்ஸ் எல்லாம், அதை கேப் அப் இல்லை கேப் டவுனாக மாற்றிடுவாங்க. இது இப்போ நம்ம காத்துட்ருக்கோம். மார்னிங் முடிஞ்சால் நம்ம இந்த கட் ஐட்டமும் செல்லிங்கான வாய்ப்பு பார்க்கலாம் அப்படின்னு காத்துட்ருக்கோம். என்ன பண்ணுவாங்க, கொண்டு ஃபுல்லாக இந்த கேண்டில் லோவோ இந்த கேண்டில் லோ எல்லாம் பிரேக் பண்ணி இங்கே ஓப்பன் ஆக என்ன ஆகும், டோட்டல் இந்த கேப் டவுனை டோட்டல் கன்ஃபியூஸ். நம்ம என்ன பண்ணணும், சும்மா தான் வேடிக்கை பார்க்கணும், வேறு வழி கிடையாது. இதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் மாட்டிக்குவாங்க. இவ்வளோ கேப் டவுன் ஆகிடுச்சு, இங்கேருந்து திரும்ப கீழே போகுமா இல்லை திரும்ப மேலே போகுமா, சைடு வேஸில் போகுமா தெரியாது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அங்கே ஒரு நியூ டிசிஷன் எடுக்கும். அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு 15 நிமிஷத்துக்கு மார்க்கெட் நியூ டிசிஷன் எடுக்கும். எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கும் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஓப்பன் ஆனது ரிகவர் ஃபேஸில் போனோன்னா ஒரு குச்சி மாதிரி ஆகிட்டு இங்கே பாடி மாதிரி க்ரியேட் ஆகும். இது கீழே குச்சி மாதிரி க்ரியேட் ஆகிட்டு கீழே பாடி மாதிரி க்ரியேட் ஆகும். இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆனது அங்கேருந்து கண்டினியூ ஆனது இது மாதிரி சாலிட் ரெட் கேன்லாம் ஃபார்ம் ஆகும். இது இங்கேருந்து. ஓகேங்களா? இது மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ இதை தான் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக கவனிக்கணும். இன்றைக்கி மார்க்கெட்டோடைய நிலவரம். அதுக்கு தான் உங்களுக்கு என்னோடய டெலிகிராம் சேனல் நேற்று சரி, ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் சரி, நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். நேற்று சைட்வேஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு மார்க்கெட் சரியான மூமெண்டம் இல்லை. 2 பேருக்கும் நம்ம ஃப்ரீலையும் சரி ப்ரைம்லையும் சரி ரெண்டுத்துலையும் எது ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் சென்ட் பண்ணல. இதில் கூட பார்த்துக்க வேணும் வந்தேன் நீங்களும். ஓகே, ஜஸ்ட் அந்த மார்னிங்கில் ஒரு பிரேக் அவுட் வந்தது, அது மட்டும் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ பிரேக் அவுட் மட்டும் மூவ் ஆச்சு. மிச்சப்படி எதுவும் இல்லை. சைட்வேஸ் தான் சென்ட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி. டுடே ஆல்சோ இங்கே பார்த்துங்க. டுடே ஆல்சோ சைட்வேஸ் மார்க்கெட் மை வியூ எத்தனை மணிக்கு, 9:55 பண்ணியிருக்கு பாருங்கள். 9:55
டுடே ஆல்சோ சைட்வேஸ் மார்க்கெட் மை வியூ. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அன்றைக்கி அந்த அட்லீஸ்ட் சும்மா இருக்கலாமா அப்படின்றத டிசைட் நீங்கள் வேறு வேலையை பார்க்கலாம். மார்க்கெட் சைட்வேஸ் போகுது அப்படின்னா விட்டுருங்க. 2 மணிக்கு அப்புறம் போகுதுன்னா என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு மார்னிங் ஹவர்ஸில் ஒரு 9 கம்மி 10 11 12 1 மணி வரலாம் 1:30 மணி வரலாம் ஓகே. அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு மேலே ஒரு மூமெண்டம் கூட ரிஸ்க் ட்ரேட். அன்னைக்கு 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது. 1 மணி நேரத்தில் என்ன டைம் உங்களால் எதுவும் பண்ண முடியாது இடத்துல. ஓகேங்களா, அப்புறம் நைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மணிங்களா 9 மணி 55 நிமிஷத்துக்கு எக்ஸிஸ்ட் நிஃப்டியோடைய டீல் பார்த்தோன்னா 248 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகுது அப்படின்னு. சரி, இப்போ என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜிஎக்ஸ் வீடியோ கிட்டத்தட்ட வந்து 360 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகுது. ஓகே, நஸ்டாக் பார்த்தீங்கன்னா 632 இருக்குது. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவ் தான் ஓப்பன் ஆகுது இன்றைக்கி. பாருங்கள், மார்க்கெட்டு எல்லாமே நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் கேப் டவுன் ஆக சொல்ல என்ன பண்ணணும், ஒரு 10-20 நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இப்போ நம்ம லெவல்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல லெவல் இங்கே தான் போகும் இங்கே தான் போகும் அப்படின்ட்டு லெவல்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ 10 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்போது ஏன்னா ஃபுல் கேப் டவுன் கிட்டத்தட்ட வந்து 300 பாயிண்ட் அப்படின்னா 17,700 கிட்டத்தட்ட ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டு. ஓகேங்களா, ஸோ 17,700 என்ன இருக்குது ரேஞ்ச் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன நமக்கு ப்ரீவியஸ் என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வருதான்னு பாருங்கள். 17,740 இருக்குதா ஒன்று ரைட்டு. அதுக்கு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதா இல்லையான்னு பாருங்கள். அப்போ 200 EMA நம்ம லைன் வந்து சப்போர்ட் வருது. அங்கே என்ன சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குதான்னு பாருங்கள். அந்த ஏன்னா அந்த லைன் மேபி அந்த லைன் இது மாதிரி போக கிட்டா உங்களுக்கு ப்ரைஸு இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா இந்த லெவல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அங்கே வரும். ஓகேங்களா, அதை மட்டும் தான் நம்மளால் இப்போ ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுமே தவிர மிச்சப்படி கிட்ட போய்ட்டு இந்த பாயிண்ட் ஒரு 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணலாம் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ரிஸ்கி அமையும். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் இந்த வியூ இருந்ததுன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெவல் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம 200 சப்போர்ட் எடுக்கிறதுக்காக இது மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போதா இல்லை கீழே வருதான்றது அந்த சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் டிசைன் நம்ம பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் 200 லைக்ஸ் ஞாபகம் இருக்குங்க. ஏன்னா இதை நம்ம 100 எபிசோடு கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கப்புறமும் கண்டினியூவாக உங்களோட சப்போர்ட் தேவைப்படுதுன்னா இந்த 100-200 லைக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் லாஸ்ட்டில் டே சார்ட்டோடைய கேண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 3 கேண்டில் சின்ன கேண்டலாக இருக்குது. சரி, இப்போ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க டைமில் தான் சடனாக ஒரு கேப் டவுன் இந்த ப்ரீவியஸு சப்போர்ட் கிட்ட ஓப்பன் ஆகுது. கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் நியரஸ்ட் ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அது மார்க்கெட்டு கிட்ட 1000 பாயிண்ட்ஸ் நியரஸ்ட் கேப் டவுன் ஆனால் என்ன ஆகும், ப்ரைஸு இங்கேருந்து இங்கே ஓப்பன் ஆக சொல்லும். ஒன்று ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துக்க ட்ரை பண்ணும். சப்போர்ட் எடுத்துகிட்டு முடியல அப்படின்னா அகைன் வந்து பிரேக் டவுன் ஆகலாம். ஓகே, இந்த சப்போர்ட் எடுக்குமா இல்லையான்றதை மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை ஒரு 10-15 மினிட்ஸ் ரன் ஆகட்டும். அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுக்குதா இல்லை கீழே வருதா இல்லை அங்கேயே கொஞ்சம் ஹால்ட் ஆகிட்டு நிற்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா எக்ஸ்பைரி வேறு இன்றைக்கி. ஸோ மேபி ப்ரைஸ் ஹால்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த டோட்டல் இந்த இவ்வளோ பெரிய சாலிட் கேண்டில் வந்ததுக்கப்புறம் எதுவும் நம்மளால் மூவ் பண்ண முடியாது. அரெஸ்ட் ஆன மாதிரி ஸ்ட்ரக் ஆன மாதிரி நம்ம. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கட் ஆகிச்சுக்கே வந்து எவ்வளோ தூரம் வந்ததோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி லெவல்ஸ் எதுவும் கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா கேப் டவுன் ஆனதால் வந்து டோட்டலாக கன்ஃபியூஸில் இருப்போம் நம்ம. இப்போ இந்த டைமில் கிட்ட போய்ட்டு நம்ம நெருங்கிறது ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷனாக இருக்கும். கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா கடைசியாக 3 நாளாக வந்து சரியாக ட்ரேடிங் அமையலை. ஏன்னா ஃபுல்லாக சைட்வேஸ். இப்போ பெரிய கேப் டவுனு. ஓகேங்களா, இப்போ நான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு அவங்க வந்து ட்ரேட் பண்ண வெளில அவங்க டோட்டல் எல்லா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.